கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்காக இயேசுவின் அழைப்பின் பின்பதாக லக்கை நோக்கி தொடருகிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பவுலனுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர் சந்திக்கிறார். ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் பவுல் சொல்லுகிறார், நான் இயேசுவை நோக்கி என்னுடைய பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இந்த வருடத்தினுடைய கடைசி பாகம் ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையின் பின்னான காரியங்களை திரும்பி பார்ப்பீர்களானால் எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள், தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை, இழப்புகள், தோல்விகள் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போக முடியும். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, எப்படியாக இருந்தது? பவுல் சொல்லுகிறார், நான் முன்னானவைகளை மறந்து நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் செல்லுகிறேன். பின்னானவைகள் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுத்திருக்கக்கூடும். அநேக காரியங்கள் உங்களுடைய பொறுமையை சோதித்திருக்கலாம், கஷ்டங்கள், போராட்டங்கள். ஆனால் முன்பதாக இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். நம்மை வழிநடத்தக்கூடிய நம்முடைய தகப்பனாய் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு லக்கை நோக்கி ஓட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற்றார்? எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அவைகளை விட்டுவிட்டு பின்னான காரியங்களை உதறி தள்ளிவிட்டு முன்பதாக முன்னானவைகளை நாடி பந்தய பொருளுக்காக இயேசுவை நோக்கி தொடர்ந்தார். என் அருமையான தேவ பிள்ளையை, இந்த நாளிலும் கூட ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நீ எந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள், போராட்டங்கள் என்று சொல்லி கலக்கத்தில் நின்று கொண்டிருந்தாலும் இயேசுவை நோக்கிப்பார். அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். அவர் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டார். அவர் உன்னை வழி நடத்துவார். எல்லாவற்றையும் மறந்து உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓட ஆரம்பி. இயேசுவை நோக்கி ஓட ஆரம்பி. பிசாசை எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடிப்போவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கர்த்தர் உனக்கு புது பலனை கொடுக்கும்படியாய் புது வல்லமையினால் உன்னை தரிப்பிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவதற்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுங்கப்பா. பலவிதமான போராட்டங்கள், சூழ்நிலைகள், உலகத்தில் இழப்புகள் என்று சொல்லி அநேக காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடர, தங்களுடைய யாத்திரையை தொடர கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.